ஹாய். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபோட்டோஸ்லாம் இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன். பட் வீடியோவாக நான் இதுக்கு முன்னாடி போட்டது கிடையாது. எனக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்ப பயம். இன்னும் சொல்லணும்னா அது பேசுகிறது நான் ப்ராப்பராக பேசுகிறேன்னா இல்லை என்னை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற நிறையா ஒரு ப்ராப்ளம் என்னை சுற்றி ஒரு பிம்பத்தை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த விஷயத்தையும் போல்டாக பேசணும்னு அட்ரஸ் பண்ணுறதுக்காக இந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே போல்டாக பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஒரு துளி கூட ஹெசிடேட் இல்லாமல் ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணணும். நான் பாட்டுக்கு போய் அங்கே பேசணும், எந்த ஒரு பயம் இல்லாமல். இப்போ கூட ஒரு மாதிரி ஃபீல் இருக்குது. பட் ஓகே. பட் தெளிவாக சொல்லணுன்னா நான் ஈவன் தமிழில் பேசினா கூட ஐ நீட் சம் கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடென்ட்டாக நான் ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நிறையா டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் சும்மா பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். பட் கேமரா முன்னாடி பண்ணலை. இதை நான் நிறையா பேர் பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்னை கிண்டல் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பட் நான் ஒரு சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். பட் எனக்கு இந்த ஒரு ஃபியர்னால எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் மிஸ் பண்ணுறணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அந்த ஃபியர்லேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்னோடய ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் ஸ்டெப் தான் இது. யூடியூப்பில் என்ன மாதிரி நிறையா பேர் இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு 100 பேர் எடுத்தோன்னா அதில் 90 பேர் என்ன மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால ஒரு மாதிரி அவங்க வெளியே பேச விடாமல் தடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கும். நானும் அப்படி தான் இருக்கேன். பட் அந்த டாப் 10% கண்டென்ட் க்ரியேட்டர்ஸாக இருப்பாங்க. அவங்க கொடுக்குறத நம்ம கன்சியூம் பண்ணும்போது மனசுக்குள்ளே நிறையா போகும். பட் நம்மளால ஏன் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி எனக்கும் போச்சு. பட் அதுக்கான சொல்யூஷனாக நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பேசுவோம் என்ன ஆயிரப்போகுது அப்படின்ற மாதிரி பேசுகிறேன். இந்த ஜேர்னி எவ்ரிடே 1 இயர்க்கு ஒரு வீடியோ கூட விடாமல் போடணும். என்ன தோணுதோ அதை தான் பேச போகிறேன். இதுதான் பேசணும் அதுதான் பேசணுன்ற ஸ்கிரிப்ட் எழுதுறதோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வருவேன், எனக்கு என்ன தோணுதோ அதை பேசுவேன், போவேன். இதில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுனால ஒரு யூஸும் கிடையாது. பட் ஆல்மோஸ்ட் 3.5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் அவ்வளோ நேரம் பார்க்குறதுக்கான நெசசிட்டி கிடையாது. இது என்னோட ஓன் பர்பஸ்க்காக. ஸோ நானே கண்டென்ட்டை போட்டு என்ன மாதிரி நிறையா பேர் இருப்பீங்களா, ஸோ அவங்களும் இந்த மாதிரி டே 1 இனிஷியேட் பண்ணுங்கள். ஸோ ஐ வாண்ட் டு see my growth. நான் இன்னும் ஒரு 50 நாள் கழித்து நான் எப்படி இருக்கேன், எப்படி பேசுகிறேன். அதே ஒரு 100 நாள் கழித்து ஐ வாண்ட் டு see myself இந்த 100 days. அதுக்கான கண்டென்ட் ஸ்டோரேஜ் பிளாட்ஃபார்மாக தான் நான் இப்போ இந்த யூடியூப்பை பார்க்குறேன். அப்படி தான் இப்போ வரைக்கும் என்னோடய தாட். நீங்கள் யார் என்ன இந்த வீடியோவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, இல்லை எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஐ won't bother. எனக்கு கான்ஃபிடென்ட் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்காக நான் எவ்வளோ வேணால் ஸ்டெப் எடுப்பேன். அதில் இந்த ஜேர்னி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் இது எப்படி போகும்னு எனக்கு தெரியாது. பட் அந்த 365 டேஸும் என்னோடய எஃபர்ட்டை நான் போடுவேன். அப்போது நெக்ஸ்ட் இயரில் நான் இந்த வீடியோ முன்னாடி எப்படி பேசுகிறேன், எப்படி இருப்பேன் அப்படின்றது பார்ப்போம். எந்த அளவுக்கு நான் இம்ப்ரூவ் ஆகிருக்கேன் அப்படின்றது. ஒரு கம்யூனிகேஷன் ரீதியாக ஒரு விஷயத்த நான் பேசணும்னு நான் நினைக்கிறத, இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட்டில் யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட். ஸோ அந்த இன்ட்ரோவர்ட்லேருந்து நான் வெளியே நார்மலாக எப்படி பிஹேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த சேனல் க்ரியேட் பண்ணேன். பர்சனல் க்ரோத்துக்காக மட்டும்தான் இந்த சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுனால எனக்கு இன்றைக்கி என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரில ஆக்சுவலாக. அதனால் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கேன். பட் கொஞ்ச நாள் கழித்து அப்படியே கண்டென்ட்குள்ளே போகிறேன். என்னோடய டெக் ரிலேட்டட் கண்டென்ட் சொல்லுவேன். பட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கூட நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபியர்லேருந்து வெளியே வந்தால் தான் ஏதாவது ஒரு விஷயத்த நான் எனக்கு தெரிஞ்ச நிறையா விஷயத்த நான் நிறையா பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ண முடியும். பட் அந்த ஷேர் பண்ணுற ஒரு பாத்லேயே பிரச்சனை இருக்கும்போது ஃபஸ்ட் ஐ ஹாவ் டு அட்ரஸ் தட் பாத். ஸோ அந்த அட்ரஸ் பண்ணுறதுக்காக இந்த இனிஷியேட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்ப்போம் 1 இயர் கழித்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னோடய டெய்லி வீடியோஸ் வரும். இது எனக்கு நானே சொல்லிக்கிறது, விட மாட்டேன், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாய். இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்குலாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யாரா கபில, அது நம்ம காலம். பாத்துக்கலாம்.